ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், குறிப்பாக 2026 வந்த புத்தகங்க, கடைசி பதிப்பு. இதில் இருக்கிற 5வது இயல் பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த சமச்சீர் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 2018 புத்தகம் வந்ததுங்க. 2025 கடைசியாக புத்தகத்தை திருத்தியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய இயல்களை மாற்றிருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்பக்கலை இருக்குதுங்க, ராவண காவியம் இருக்குது, சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற தலைப்பு முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. இருந்தாலும் தேர்வு நோக்கில் நான் கொண்டு வந்திருக்கேன். துணை பாடத்தில் செய்தி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும் இடங்கள் இருக்குது, மொழித்திறன் பயிற்சி இருக்குது, திருக்குறள் இருக்குது. அனைத்தையுமே நம்ம லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். குறிப்பாக டெட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் ட்விஸ்ட்டாக கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். முழுமையாக புத்தகத்தை படித்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160 கேள்வி இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தலைப்பு உரைநடையில் சிற்பக்கலை, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ஓவிய விதானத்து உரைபேறு நித்திலத்து மாலைத்தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் என்னும் நூல் என்ன? சிற்பத்தை பற்றி சொல்லுதுங்க. ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலைத்தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்த வினா பாருங்க. ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலைத்தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம், இது இடம்பெற்ற காதை என்னன்னு கேட்குறாங்க. எங்கே இருக்குது? சிலப்பதிகாரத்தில் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் எந்த காதையில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அரங்கேற்று காதையில் இருக்குதுங்க. சிலப்பதிகாரத்தில் 3 காண்டம் இருக்கும். அதில் புகார் காண்டத்தில் அரங்கேற்று காதையில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்து என்ன பாருங்கள். சிற்பக்கலை குறித்து கூறும் நிகண்டு நூல் என்ன? ஐம்பெருங்காப்பியம் என்ன? நிகண்டு நூல் என்ன? ஐம்பெருங்காப்பியம் என்ன? மணிமேகலை, இதுவும் சொல்லுதுங்க. மணிமேகலை என்பது ஐம்பெருங்காப்பியம், திவாகர நிகண்டு, இந்த 2 நூலும் சிற்பக்கலை பற்றி கூறுது. மணிமேகலை, திவாகர நிகண்டு. அடுத்து என்ன பாருங்கள். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாவன என்னும் நூல் என்ன? சிற்பத் தொழிலுக்கு 10 பொருட்கள் உறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. எந்த நூல்னா? திவாகர நிகண்டு. திவாகர நிகண்டு. அடுத்த வினா பாருங்க. திவாகர நிகண்டு சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாக எத்தனை பொருட்களை குறிப்பிடுகிறது? 10 பொருட்களை குறிப்பிடுதுங்க. அடுத்த வினா பாருங்கள். சிற்பத் தொழிலின் உறுப்புகளை கூறும் நூல்கள் என்னென்ன? சிற்பத் தொழிலின் உறுப்புகளை கூறும் நூல்கள் முன்னாடியே பார்த்துட்டோம். திவாகர நிகண்டும் மணிமேகலையும் குறிப்பிடுகிறது. அடுத்த வினா பாருங்கள். எத்தனை நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன? சிற்பங்களை பொதுவாக எப்படி பண்ணுவாங்க? உலோகத்தால் பண்ணுவாங்க, கல்லுலேயும் பண்ணுவாங்க. எத்தனை நிலைகளில் பண்ணுறாங்கன்னா 4 நிலைகளில் பண்ணுறாங்க. 4 நிலைகள். அடுத்த வினா. சிற்பத்தின் 4 நிலைகளில் சரியானது எது? 4 நிலையில் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? 4 நிலைகளில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ உருவங்கள் பண்ணுவாங்க, இயற்கை உருவங்களை பண்ணுவாங்க, கற்பனை உருவங்களை பண்ணுவாங்க, முழு வடிவ, அதாவது பிரதிமை வடிவ உருவங்களை பண்ணுவாங்க. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அனைத்தும் சரி. சிற்பத்துடைய நிலைகள் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ பிரதிமை வடிவங்கள். அடுத்த வினா பாருங்க. பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் தவறானது எது? பல்லவர் கால சிற்பங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மாமல்லபுரத்தில் இருக்குது, திருச்சி மலைக்கோட்டையில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது, பிள்ளையார்பட்டியில் இல்லைங்க. பிள்ளையார்பட்டியில் இருக்கிறது பாண்டியர் கால சிற்பங்கள். அடுத்த வினா பாருங்கள். யாழி என்ற விலங்கின் உருவம் யார் கால சிற்பங்களில் காணப்படுகிறது? யாழி என்ற விலங்குடைய உருவம் யார் கால சிற்பங்களில் காணப்படுகிறது? பல்லவர்கள் செஞ்ச சிற்பங்களில் தான் யாழி இருக்குது. யாழி அப்படிங்கிறது ஒரு விலங்கு, பல்லவருடைய சிற்பங்களில் தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பல்லவர் கால சிற்பங்களில் காணப்படாதது என்ன? பல்லவர்கள் சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அதில் என்ன இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுடைய சிற்பங்களில் யாழி இருக்கும், சிங்கம் இருக்கும், தாமரை மலர் இருக்கும், குதிரை இருக்காது. விஜயநகர அரசு உருவாக்கிய சிற்பங்களில் தான் குதிரை இருக்கும். சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. யாழி, சிங்கம், தாமரை மலர் எல்லாமே பல்லவர் கால சிற்பங்கள் இருக்குது. அடுத்து வினா பாருங்கள்.
சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படும் தமிழின் தொன்மையான இலக்கண நூல் என்ன? சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படும் தமிழுடைய தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்திலே இருக்குது. அடுத்த வினா பாருங்க. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு சுதை சிற்பங்கள் இருந்ததை குறிப்பிடும் நூல் என்ன? மாளிகையில் பல சிற்பங்கள் இருக்குது. அந்த சிற்பங்களில் சுண்ணாம்பு சுதை சிற்பங்களும் இருக்குது. இப்படி இருந்ததை குறிப்பிடும் நூல் மணிமேகலையில் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. யார் கால குடைவரை கோவில்களின் நுழைவு வாயிலில் இருபுறமும் காவலர்கள் நிற்கும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? குடைவரை கோவில்னால் அதாவது ஒரு மலை இருக்கும் அல்லது குன்று இருக்கும், அதை குடைஞ்சி கோயிலை உருவாக்கியிருப்பாங்க. அந்த கோயிலுடைய நுழைவாயிலில் 2 பக்கமும் காவலர்கள் இருப்பாங்க. இப்படி இருக்கும் சிற்பங்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. பல்லவர் கால சிற்பங்கள் தான் அமைக்கப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. பல்லவர் கால சிற்பங்களில் தான் வாயில் காவலர்கள் இருக்காங்க. அடுத்து என்ன பாருங்கள். பாண்டியர் கால கோவில் சிற்பங்கள் காணப்படும் இடம் எது? பாண்டியர் கால கோவில் சிற்பங்கள் காணப்படும் இடம் திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். அனைத்துமே சரிங்க. பாண்டியர் கால சிற்பங்கள் எங்கே இருக்குது? திருமயத்தில் இருக்குது, பிள்ளையார்பட்டியில் இருக்குது, குன்றக்குடியில் இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் யார் காலத்தை சார்ந்தது? கழுகுமலை அப்படிங்கிற இடத்துல வெட்டுவான் கோவில் இருக்குங்க. அந்த சிற்பங்கள் யார் காலத்தை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. பாண்டியர் காலத்தை சார்ந்தது. அடுத்த வினா பாருங்க. கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை யார் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது? கல் சிற்பங்கள் அமைக்கும் கலை யார் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது? சோழர் காலத்தில் தான் விரைவாக வளர்ச்சி பெற்றதுங்க. அடுத்து வினா பாருங்க. பொறுத்துக. எந்த அரசர்கள் எந்த கோவிலை அமைச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. முதலாம் ராசராச சோழன் அமைச்சது தஞ்சை பெரிய கோவில். முதலாம் ராஜேந்திர சோழன் அமைச்சது கங்கை கொண்ட சோழபுரம். 2ஆம் ராசராசன் அமைச்சது தாராபுரத்தில் இருக்கிற ஐராவதீஸ்வரர் கோவில். 3ஆம் குலோத்துங்க சோழன் அமைச்சது திருபுவனம் வீரேஸ்வரம் கோவில். அடுத்த வினா பாருங்க. தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படும் வாயிற்காவலரின் உருவங்களின் உயரம் என்ன? தஞ்சை பெரிய கோவிலில் வாயில் காவலர்கள் இருக்காங்க. அந்த சிற்பத்துடைய உயரம் என்னன்னு கேட்குறாங்க. உயரம் 14 அடி. 14 அடி. அடுத்த வினா பாருங்க. ஒரே கல்லில் அமைந்த சோழர் கால நவகிரகமும் சிங்கமுக கிணறும் பொறிக்கப்பட்டுள்ள இடம். ஒரே ஒரு கல் இருக்குதுங்க. அந்த கல்லை பார்த்தீங்கன்னா நவகிரகத்தையும் பொறிச்சு வச்சுருக்காங்க, சிங்கமுக கிணறையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். சோழர் காலத்தில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ள இடம் எது? சோழர் காலத்தில் நடன முத்திரையோட சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையில் இருக்கிற நார்த்தாமலையில் இருக்குது. நார்த்தாமலையில் இருக்குது. நார்த்தாமலை எங்கே இருக்குது? புதுக்கோட்டையில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கொடும்பாளூரில் மூவர் கோவில் சிற்பங்களை அமைத்தவர் யார்? புதுக்கோட்டையில் கொடும்பாளூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மூவர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் சிற்பங்களை அமைத்தவர் யார்? 2ஆம் பராந்தக சோழன் என்ற மன்னன் தான் அமைச்சிருக்காரு. 2ஆம் பராந்தக சோழன். அடுத்து வினா பாருங்கள். சோழர் கால சிற்பம் உள்ள குரங்கநாதர் கோவில் அமைந்துள்ள இடம் எது? சோழர் கால சிற்பம் இருக்கிற குரங்கநாதர் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. திருச்சிராப்பள்ளியில் சீனிவாச நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் குரங்கநாதர் கோவில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது எது? யாருடைய காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது? சோழர் காலம். சோழர் காலத்தை தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். யார் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன? கோவிலில் மிக உயர்ந்த கோபுரம் அமைக்கிறாங்க இல்லைங்களா? யார் காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தான் அமைச்சிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். தெலுங்கு கன்னட பகுதி சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பக்கலைகளில் ஏற்பட்ட காலம். தெலுங்கு கன்னட பகுதியில் இருந்த சிற்பங்கள், அந்த சிற்பங்களுடைய தாக்கம் தமிழக சிற்பக்கலையிலையும் வந்திருக்கு. யார் காலத்தில் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. விஜயநகர அரசர்கள் காலத்தில் தான் வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். விஜயநகர மன்னர் காலத்தில் சிற்பங்களில் சரியானது எது? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பமாயின. கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத் தூண்கள் அமைக்கப்பட்டன. வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை அமைத்தனர். பல்வேறு ஓசைகளை எழுப்பும்
இசை கல்தூண்களையும் அமைத்தனர். அனைத்தும் சரிங்க. விஜயநகர மன்னர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆடை அணிகலன்கள் அணிஞ்சிருக்கிற மாதிரி உருவங்கள் அமைச்சிருக்காங்க. கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத்தூண் அமைச்சிருக்காங்க. வீரர்கள் குதிரையில் அமைந்திருக்கிற மாதிரியும் அந்த குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போலவும் சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க. பல்வேறு ஓசையை எழுப்பக்கூடிய இசை கல்தூண்கள் அமைச்சிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். யார் கால சிற்பங்களில் குதிரையின் உருவம் அதிகம் காணப்படுகிறது? யார் கால சிற்பங்களில் குதிரையுடைய உருவம் அதிகம் காணப்படுகிறது? விஜயநகர அரசர்கள் கால சிற்பங்களில் தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பல இடங்களில் 1000 கால் மண்டபங்களை அமைத்தவர்கள் யார்? பல இடங்களில் 1000 கால் மண்டபங்களை அமைத்தவர்கள் நாயக்கர்கள் தான் அமைச்சிருக்காங்க. நாயக்கர்கள். அடுத்த வினா பாருங்கள். நாயக்கர் கால சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் தவறானது ஏது? நாயக்கர் கால சிற்பம் எங்கே இல்லைன்னு கேட்குறாங்க. கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவிலில் இருக்குது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் கிடையாதுங்க. இங்கே இருக்கிறது சோழர் கால சிற்பம். ராமேஸ்வரம் பெருங்கோவிலில் நாயக்கர் கால சிற்பம் இருக்குது. திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோவில் இருக்குது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் தான் இல்லை. அடுத்த வினா பாருங்கள். நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு காணப்படும் இடம். நாயக்கர் கால உச்சநிலை படைப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூர் சிவன் கோவிலில் தான் இருக்குதுங்க. கோயம்புத்தூரில் பேரூர் சிவன் கோவில் இருக்குது. அங்கே தான் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். யாரின் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக உள்ளன? யாருடைய சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் அளவுக்கு மீறிய பருமனும் உடையனவாக உள்ளன? சமண மத சிற்பங்கள் தான் அப்படி இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் எது? ஒரே பாறையில் செதுக்கி வச்சுருக்காங்க. 24 தீர்த்தங்கருடைய உருவம் இருக்குது. அதை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க? புடைப்புச் சிற்பமாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. திருநாதர் குன்றில் தான் இருக்குது. திருநாதர் குன்று எங்கே இருக்குது? விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிங்கிற இடத்துல இருக்குதுங்க. அடுத்த வினா பாருங்கள். தமிழகத்தில் சமண மத சிற்பங்கள் காணப்படும் இடங்கள் என்னென்ன? தமிழகத்தில் சமண மத சிற்பங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மதுரையிலையும் இருக்குது, விழுப்புரத்துலேயும் இருக்குங்க. மதுரை மற்றும் விழுப்புரம். அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரியை அமைத்துள்ள இடம் எது? தமிழ்நாடு அரசுடைய சிற்பக்கல்லூரி எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. மாமல்லபுரத்தில் இருக்குங்க. தமிழ்நாடு அரசுடைய சிற்பக்கல்லூரி இருக்கிற இடம் மாமல்லபுரம். அடுத்த வினா பாருங்கள். தமிழகத்தில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களில் தவறானது. உலோக படிமம் செய்யக்கூடிய பயிற்சி மையங்கள் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. சுவாமி மலையில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது, மதுரையில் இருக்குது, மாமல்லபுரத்தில் இல்லைங்க. மாமல்லபுரத்தில் இல்லை. மாமல்லபுரத்தில் என்ன இருக்குது? சிற்பக்கல்லூரி தான் இருக்குது. உலோக படிமம் செய்யக்கூடிய பயிற்சி நிலையங்கள் மொத்தம் 3 இடத்துல இருக்குங்க. சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை. அடுத்து வினா பாருங்கள். அரசு கவின்கலை கல்லூரிகளை அமைத்துள்ள இடம். அரசு கவின்கலை கல்லூரிகளை அமைத்துள்ள இடம் சென்னையிலையும் கும்பகோணத்திலையும் அமைச்சிருக்காங்க. சென்னை மற்றும் கும்பகோணம். அடுத்து வினா பாருங்கள். சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள நூல் என்ன? சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்பச் செந்நூல் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. சிற்பச் செந்நூல். அடுத்து நாம் பார்க்க போகிறது ராவண காவியம் அப்படிங்கிற செய்யிலிருந்து நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, மைவனம் அப்படின்னா மலைநெல், முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை, சிறை என்றால் இறகு, சாந்தம் என்றால் சந்தனம். அடுத்து வினா பாருங்கள். அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமால். இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. எங்கே அடிக்கோடு போட்டிருக்காங்க? பூஞ்சினை. பூஞ்சினை என்பதற்கு அடிக்கோடு போட்டிருக்காங்க. பூஞ்சினை என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பூஞ்சினைனா பூக்களை உடைய கிளை என்று அர்த்தம். பூஞ்சினைனா பூக்களை உடைய கிளைன்னு அர்த்தம். அடுத்து வினா பாருங்கள். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இதில் வந்திருக்கிற பூவை என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பூவை என்பதன் பொருள் என்ன? நாகனவாய் பறவை. பூவை என்பது நாகனவாய் பறவை. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துனுங்க. புலம் என்றால் அழகு, கடறு என்றால் காடு, பொலி என்றால் தானிய குவியல், உலை என்பது ஒரு வகையான மான்.
அடுத்த வினா பாருங்க, முக்குழல்களில் பொருந்தாதது எது? குழல்கள் மொத்தம் 3 வகையாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, கொன்றை குழல், ஆம்பல் குழல், மூங்கில் குழல். பூவரசமெல்லாம் கிடையாது, தவறு. முக்குழல்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க, கொன்றை, ஆம்பல், மூங்கில். அடுத்த வினா பாருங்க, முருகு என்ற சொல்லின் பொருளில் பொருந்தாதது எது? முருகு அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குதுங்க. முருகு அப்படின்னா தேனையும் குறிக்கும், மனத்தையும் குறிக்கும், அழகையும் குறிக்கும். வளம் வராது. மல்லல் அப்படின்னா வளம்னு அர்த்தம். முருகு வராது. அப்போ முருகுங்கிறதுக்கு அர்த்தம் பாருங்கள், தேன், மனம், அழகெல்லாம் வரும். அடுத்து வேணா பாருங்கள், பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துணுங்க. குருளை அப்படின்னா குட்டி. இணைந்து என்றால் துன்புறுதல். நல்லா கவனிங்க, 2 சுழி நை வந்திருக்கு. 3 சுழி நை வந்திருந்தால் சேர்ந்துன்னு அர்த்தம். உயங்குதல்னா வருந்துதல். படிக்குற அப்படின்னா நிலத்தில் வீழ. அடுத்த வினா பாருங்க, மன்னிய முதுவையில் வளைப்ப வாய் வெறி இல்லினம் குருளை மீக்கு இணைந்து வெம்பிட. இதில் வந்திருக்கிற வாய் வெறி என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. வாய் வெறி என்பதன் பொருள் என்ன? சோர்வால் வாய் குளறுதல். சோர்வால் வாய் குளறுதல். அடுத்து வேணா பாருங்கள், பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துணுங்க. இதுக்கான பதில், கல் என்றால் மலை, மல்லல் என்றால் வளம், சிறு என்றால் வயல், கரிக்குருத்து என்றால் யானை தந்தம். அடுத்து வேணா பாருங்கள், பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துணுங்க. துவரை என்றால் பவளம், விசும்பு என்றால் வானம், புரைதப என்றால் குற்றமின்றி, முருகு என்றால் தேன், முதுநீர் என்றால் கடல் நீர். அடுத்த வினா பாருங்க, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சிப்புரி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்றவர் யார்? ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சிப்புரி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. இலக்கண குறிப்பை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. பைங்கிலி அப்படிங்கிறது பண்புத்தொகை, அதிர்குரல் என்பது வினைத்தொகை, கடிகமல் என்பது உரிச்சொற்றொடர், மறைமுகம் என்பது உவமை தொகை. அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. இலக்கண குறிப்பை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. கருமுகில் என்பது பண்புத்தொகை, வருமலை என்பது வினைத்தொகை, மன்னிய என்பது பெயரெச்சம், தாய் தந்தை என்பது உம்மைத்தொகை. அடுத்த வினா பாருங்க, எண்ணுமையில் பொருந்தாதது எது? எண்ணுமையில் பொருந்தாதது எது? பூவையும் குயில்களும் எண்ணுமை, முதிரையும் சாமையும் எண்ணுமை, சாமையும் வரகும் எண்ணுமை, மலர்கன்னி என்பது எண்ணுமை கிடையாது. 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. ஸோ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்க, 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்துட்டோம், மலர்கன்னி என்பது சரி, மலர்கன்னி. அடுத்த வினா பாருங்க, 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது? 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது? ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்குங்க. அடுத்த வினா பாருங்க, ராவண காவியத்தின் பெரும்பிரிவு என்ன? ராவண காவியத்தின் பெரும்பிரிவு என்ன? காண்டம்னு சொல்லுவாங்க, காண்டம். அடுத்த கேள்வி, ராவண காவியத்தில் தவறான காண்டம் எது? ராவண காவியத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 காண்டம் இருக்குங்க. தவறான காண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக காண்டம் இருக்குது, இலங்கை காண்டம் இருக்குது, விண் காண்டம் இருக்குது, பழிபுரி காண்டம் இருக்குது, பழிபுரி போர்க்காண்டம் இருக்குது, போர்க்காண்டம் இருக்குது. புகார் காண்டம் கிடையாது. புகார் காண்டம் என்பது சிலப்பதிகாரத்தில் வரும். மொத்தம் 5 காண்டம் இருக்குங்க. தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விண் காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம். மொத்தம் 5 காண்டம் இருக்குது. அடுத்த வினா பாருங்க, ராவண காவியத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 5 காண்டம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3100 பாடல்கள் இருக்குது. அடுத்த கேள்வி, கடிகமல் மராமலர் கன்னி அம்சிறார் படிக்குறை எருதுக்கோடு அன்ன. இப்பாடல் இடம்பெற்ற காண்டம் எது? இந்த பாட்டு எந்த காண்டத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தம் 5 காண்டம் இருக்குன்னு பார்த்தோமா. இந்த பாட்டு எந்த காண்டத்தில் இருக்குன்னா தமிழக காண்டத்தில் இருக்குது, தமிழக காண்டம். அடுத்து வேணா பாருங்கள், ராவண காவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ராவண காவியம் என்ற நூலை எழுதியவர் புலவர் குழந்தை, புலவர் குழந்தை. அடுத்த வினா பாருங்க, தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்காக புலவர் குழந்தை எந்த நூலுக்கு உரை எழுதினார்?
தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்காக புலவர் குழந்தை எந்த நூலுக்கு உரை எழுதினார்? திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாருங்க. அடுத்த வினா பாருங்க. புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுத எடுத்துக்கொண்ட நாட்கள் எத்தனை? புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுத எடுத்துக்கொண்ட நாட்கள் 25 நாட்கள்ங்க. 25 நாளில் எழுதி முடிச்சிட்டாரு. அடுத்த வினா பாருங்க. புலவர் குழந்தை எழுதாத நூல் எது? புலவர் குழந்தை எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. ராவண காவியம் எழுதினார், யாப்பதிகாரம், தொடையதிகாரம், தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதலை. அப்போ என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்கள். ராவண காவியம், யாப்பதிகாரம், தொடையதிகாரம். அடுத்து என்ன பாருங்கள். ராவண காவியத்தில் முதன்மை நாயகன் யார்? ராவண காவியத்தில் முதன்மை நாயகன் ராவணன். அடுத்து நாம் பார்க்க போகிறது சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற பாட்டிலேருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம். இப்போ இது இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லைங்க, இதை தூக்கிட்டாங்க. இருந்தாலும் டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கேள்வியை கேட்கலாம். அதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். கேள்வியை பாருங்கள். தமிழில் சங்க இலக்கியத்தை தொடர்ந்து எந்த நூல்கள் தோன்றின? தமிழில் சங்க இலக்கியம் வந்தது. சங்க இலக்கியத்துக்கு அடுத்து எந்த இலக்கியம் வந்ததுன்னு கேட்குறாங்க. நீதி நூல்கள் வந்தது. சங்க இலக்கியத்தை தொடர்ந்து வந்தது நீதி நூல்கள். அடுத்து வினா பாருங்கள். நீதி நூல்கள் எந்த தொகுப்பாக தொகுக்கப்பட்டுள்ளது? நீதி நூல்கள் எந்த தொகுப்பாக தொகுக்கப்பட்டுள்ளது? 18 கீழ்கணக்கு நூல்களாக தொகுத்து வச்சுருக்காங்க. 18 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நீதி நூல்கள் தான். அடுத்து வினா பாருங்கள். சிறுபஞ்சம் மூலம் எந்த வகையான நூல்களுள் ஒன்று? சிறுபஞ்சம் மூலம் என்பது 18 கீழ்கணக்கு நூல்களை ஒன்று. 18 கீழ்கணக்கு நூலில் வரும். அடுத்த வினா பாருங்கள். சிறுபஞ்சம் மூலம் என்பதன் பொருள் என்ன? சிறுபஞ்சம் மூலம் என்பதன் பொருள் என்ன? 5 சிறிய வேர்கள்னு அர்த்தங்க. 5 சிறிய வேர்கள். அடுத்த வினா பாருங்கள். சிறுபஞ்சம் மூலத்தில் பொருந்தாதது எது? சிறுபஞ்சம் மூலத்தில் 5 சிறிய வேர்கள் மாதிரி பேசியிருப்பாங்க. கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, திப்பிலி வராது. திப்பிலி திருக்கடுக்கத்துக்கு வரும், இதுக்கு வராதுங்க. இதுக்கு என்ன வரும்னா சிறுவழுதுணை வரும். நல்லா கவனிங்க. சிறுபஞ்ச மூலத்தில் 5 பொருட்களை பற்றி பேசுவாங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. அடுத்து என்ன பாருங்கள். சிறுபஞ்சம் மூலம் எடுத்துக்காட்டும் வாழ்வியல் உண்மைகளில் பொருந்தாதது. சிறுபஞ்சம் மூலம் இந்த நூலில் 3 வாழ்வியல் உண்மைகளை பற்றி சொல்லுவாங்க. நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன, வாழ்க்கைக்கு உரியன. இதெல்லாம் தப்பு, சரிங்களா? இந்த 3 பற்றி பேசியிருப்பாங்க. நன்மை தர்றது, தீமை தர்றது, நகைப்புக்கு உரியது. அடுத்து வேணா பாருங்கள். சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யார்? சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். அடுத்த வினா பாருங்கள். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் யார்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் காரியாசன். அடுத்த வினா. காரியாசனை டேஸ் என்று பாயிரச்செய்யில் சிறப்பிக்கின்றது. காரியாசனை பாயிரச்செய்யில் எவ்வாறு சிறப்பிக்கிறது? மாக்காரியாசன் சொல்கிறாங்க. மாக்காரியாசன். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்துணுங்க. மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல். நாறுவ என்றால் முளைப்ப. தாவா அப்படின்னா கிடாதிருத்தல். தவிர்க்க ஒனா அப்படின்னா தவிர்க்க இயலாத. அடுத்த வினா பாருங்கள். பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார். இந்த பாடலில் வந்துள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க. இந்த பாடலில் வந்திருக்கிறது உவமை அணி. பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார். இந்த பாட்டில் என்ன வந்திருக்குன்னா உவமை அணி வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இலக்கண குறிப்பை வச்சு பொறுத்த சொல்லியிருக்காங்க. அறிவார் என்பது வினையாளனின் பெயர். விதியாமை என்பது எதிர்மறை தொழில் பெயர். தாவா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆக்கல் என்பது தொழில் பெயர். அடுத்து வினா பாருங்கள். சாதனை புரிந்த வயதுகளை பொறுத்துக. சாதனை பண்ணவங்களை பற்றி கொடுத்துருந்தாங்க. அதை நான் கேள்வியை மாற்றி கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பாரதியார் 11 வயதில் பாரதி அப்படிங்கிற பட்டம் வாங்கினார். விக்டர் ஹியூகோ இவர் யார் அப்படின்னா பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு 15 வயதிலேயே தன்னுடைய படைப்புகளை அனுப்பி வச்சவர். மாவீரன் அலெக்சாண்டர் 16 வயதில் தந்தையுடைய படையில் போர் தளபதி ஆனவர். வள்ளலார் 10 வயதிலேயே சொற்பொழிவு ஆற்றவும் பாடல் இயற்றவும் திறமை பெற்றவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விரிவானம். செய்தி அப்படிங்கிற கதையை கொடுத்துருந்தாங்க. இந்த கதைக்குள்ளேருந்தெல்லாம் கேள்வி வர வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க.
பட் இந்த ஆசிரியர் யார் இந்த கதையை எழுதுனாங்க, அந்த ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. கேள்வியை பாருங்கள், பொறுத்துக. சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டதையும் எந்த நூலுக்கு யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1970 அன்பளிப்பு என்ற நூலுக்காக கு. அழகிரிசாமிக்கு கொடுத்தாங்க. 1979 சக்தி வைத்தியம் என்ற நூலுக்காக தி. ஜானகிராமனுக்கு கொடுத்தாங்க. 1987 முதலில் இரவு வரும் என்ற நூலுக்காக ஆதவன் அவருக்கு கொடுத்தாங்க. 1996 அப்பாவின் சிநேகிதர் என்ற நூலுக்காக அசோகமித்திரனுக்கு கொடுத்தாங்க. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. இங்கேயும் சாகித்ய அகாதமி விருதையும் ஆண்டையும் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பொருத்தணும். 2008 மின்சாரப்பூ என்ற நூலுக்காக மேலாண்மை பொன்னுசாமி அவருக்கு கொடுத்தாங்க. 2010 சூடிய பூ சுடர்க்க இந்த நூலுக்காக நாஞ்சில் நாடனுக்கு கொடுத்தாங்க. 2016 ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக வண்ணதாசனுக்கு கொடுத்தாங்க. 2021 சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற நூலுக்காக அம்பைக்கு கொடுத்தாங்க. அடுத்த வினா பாருங்கள், தி. ஜானகிராமன் ஜப்பான் அனுபவங்களை உதயசூரியன் என்ற தலைப்பில் எந்த வார இதழில் எழுதினார்? தி. ஜானகிராமன் ஜப்பான் போயிருக்காரு, அங்கு சென்ற அனுபவங்களை பற்றி சுதேசமித்திரன் அப்படிங்கிற வார இதழில் எழுதினாருங்க. சுதேசமித்திரன் எழுதியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள், தி. ஜானகிராமனின் ஜப்பான் அனுபவங்கள் புத்தகமாக வெளியான ஆண்டு. அவர் வாரம் எழுதிட்டு வந்திருக்காரு. அது பிற்காலத்தில் புத்தகமாக வெளிவந்திருக்கு. எப்போ வந்ததுன்னா 1967 புத்தகமாக வெளிவந்தது. அடுத்த வினா பாருங்கள், ரோம், செக்கோஸ்லோவேகியா நாடுகளுக்கு சென்ற அனுபவங்களை தி. ஜானகிராமன் கருங்கடலும் கலைக்கடலும் என்ற புத்தகமாக வெளியிட்ட ஆண்டு. கருங்கடலும் கலைக்கடலும்ங்கிறது புத்தகம். ரோம், செக்கோஸ்லோவாகியா போன்ற நாடுகளுக்கு போயிட்டு வந்த அனுபவங்களை பற்றி எழுதியிருக்காரு. இது எப்பொழுது புத்தகமாக வெளிவந்ததுன்னா 1974 புத்தகமாக வெளிவந்தது. அடுத்த வினா பாருங்கள், தி. ஜானகிராமனின் பயண கட்டுரைகளில் பொருந்தாதது. பயண கட்டுரையில் பொருந்தாதது அடுத்த வீடு 50 மைல், இது வந்து பயண கட்டுரை. நடந்தாய் வாலி காவேரி பயண கட்டுரை. கருங்கடலும் கலைக்கடலும் இது வந்து பயண கட்டுரை தான். சிவப்பு ரிக்ஷா என்பது பயண கட்டுரை கிடையாது, இது வந்து சிறுகதை தொகுப்பு. சிறுகதை தொகுப்பு, அதனால் இது வந்து பயண கட்டுரை கிடையாது. சரிங்களா? இதையும் எழுதுனது வந்து தி. ஜானகிராமன் தான், ஆனால் இது வந்து சிறுகதை தொகுப்பு. அடுத்த வினா பாருங்கள், தி. ஜானகிராமன் எந்த மண் வாசனையுடன் கவிதைகளை படைத்தார்? தி. ஜானகிராமன் தஞ்சாவூர், தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தார். அடுத்த வினா பாருங்கள், உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலி கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர் யார்? உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலி கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர் தி. ஜானகிராமன். அடுத்த வினா பாருங்கள், அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்ற கோட்பாட்டை கொண்டவர் யார்? அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்ற கோட்பாட்டை கொண்டவர் தி. ஜானகிராமன். அடுத்த கேள்வி, செய்தி என்ற கதை இடம்பெற்ற சிறுகதை தொகுப்பு என்ன? செய்தி என்ற கதை இடம்பெற்ற சிறுகதை தொகுப்பு என்ன? சிவப்பு ரிக்ஷாங்கிற சிறுகதை தொகுப்பில் தான் செய்தி அப்படிங்கிற கதை இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா பாருங்கள், தி. ஜானகிராமனின் கதைகள் வராத இதழ். நிறைய இதழில் எழுதியிருக்காருங்க. மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், கல்கி, ஆனந்த விகடன் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. தினமணி இதில் வந்து வரலைங்க, தினமணியில் எழுதலை. அடுத்த வினா பாருங்கள், சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக 1979 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சக்தி வைத்தியம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக 1979 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் தி. ஜானகிராமன். அடுத்த வினா பாருங்கள், சங்கீத ரத்னாகரம் என்னும் இசை பற்றிய நூல் எழுதப்பட்ட நூற்றாண்டு. சங்கீத ரத்னாகரம் என்ற இசை பற்றிய நூல் எழுதப்பட்ட நூற்றாண்டு 13ஆவது நூற்றாண்டு எழுதியிருக்காங்க. அந்த நூலில் வந்து நாகசுரத்தை பற்றி குறிப்பிடலை. அடுத்த வினா பாருங்கள், நாகசுர கருவி எந்த மரத்தால் செய்யப்படுகிறது? நாகசுர கருவி ஆச்சா மரத்தால் செய்வாங்க, ஆச்சா மரம். அடுத்து நான் பார்க்க போகிறது மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலில் இருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம். இது இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லைங்க, இதை தூக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் தேர்வு நோக்கில் அதை கொண்டு வந்திருக்கேன். கேள்வியை பாருங்கள், மதுரை காஞ்சி எந்த வகையான நூல்களுள் ஒன்று? மதுரை காஞ்சி என்பது 10 பாட்டு நூல்களில் ஒன்றுங்க, 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அடுத்த வினா பாருங்கள்,
காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரை நகரை சுற்றி வந்து கண்ணுற்றதை முறைப்படுத்தி கூறுவது போல் அமைந்த நூல் என்ன? காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரைக்கும் நகரத்தை சுற்றி வந்து அங்கே என்னென்ன பார்த்தாங்களோ அதை முறைப்படுத்தி கூறுவது போல் அமைந்த நூல் மதுரை காஞ்சி. அடுத்த வினா, காஞ்சி என்ற சொல்லின் பொருள் என்ன? காஞ்சி என்ற சொல்லின் பொருள் நிலையாமை. காஞ்சி என்ற சொல்லின் பொருள் நிலையாமை. அடுத்த வினா பாருங்கள், மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? இதில் இருக்கிறது எல்லாமே பாட்டு கிடையாதுங்க, வெறும் அடி மட்டும்தான். மதுரை காஞ்சி எத்தனை அடிகளை கொண்டது? 782 அடிகளை கொண்டது. 782. அடுத்த வினா பாருங்கள், மதுரை காஞ்சியில் எத்தனை பாடல்கள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகின்றன? மொத்தம் 782 அடி இருக்குதுங்க. அதில் மதுரையை பற்றி மட்டும் பேசக்கூடிய அடிகள்னு பார்த்தீங்கன்னா 354 அடிகள். 354 அடிகள். அடுத்த வினா பாருங்கள், மதுரை காஞ்சியின் அடைமொழி என்ன? மதுரை காஞ்சியின் அடைமொழி என்ன? பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. பெருகுவள மதுரை காஞ்சி. அடுத்த கேள்வி, மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இவர் தான் மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன். அடுத்த கேள்வி, மதுரை காஞ்சியை பாடியவர் யார்? மதுரை காஞ்சியை பாடியவர் யார்? மாங்குடி மருதனார். அடுத்த கேள்வியை பாருங்கள், மாங்குடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? மாங்குடி மருதனார்னு பார்த்தோமா, மாங்குடி என்பது ஒரு ஊர். அது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குதுங்க. மாங்குடி என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? இவர் 8 தொகையிலையும் பாட்டு பாடியிருக்காருங்க. 8 தொகையில் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. 13 பாடல்களை பாடியிருக்காரு. 8 தொகையில் 13 பாடல்களை பாடியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள், பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்று மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் என்ன? மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் அந்த காலத்திலே இருந்திருக்குங்க. இதை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரி, இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, புரிசை அப்படின்னா மதில், அணங்கு என்றால் தெய்வம், புலை என்றால் சாளரம், மாகால் என்றால் பெருங்காற்று. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணுங்க. முன்னீர் அப்படின்னா கடல், பனை என்றால் முரசு, கையம் என்றால் நீர்நிலை, நியமம் என்றால் அங்காடி, ஓவு என்றால் ஓவியம். அடுத்த வினா பாருங்கள், இலக்கண குறிப்பை பொறுத்துக. இலக்கண குறிப்பை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. நெடுநிலை முன்னீர் என்பது பண்புத்தொகை, மாகால் என்பது உரிச்சுற்றொடர், முழங்கிசை இமிலிசை என்பது வினைத்தொகை, வாயில் என்பது இலக்கண போலி. அடுத்த வினா பாருங்கள், குலாத்து இது எவ்வகை அளபடைன்னு கேட்குறாங்க. குலாத்து என்பது இசை நிறை அளபடை, அதாவது செய்யுள் இசை அளபடைங்க. இசை நிறை அளபடைய செய்யுள் இசை அளபடைன்னு சொல்லுவாங்க. குலாத்து என்பது இசை நிறை அளபடை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது துணைப்பாடம். துணைப்பாடத்தில் சந்தையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப குறைவான கேள்விகள் தான் இருக்குது. கேள்வியை பாருங்கள், மக்கள் நாகரிகம் வேரூன்றிய இடம் எது? மக்கள் நாகரிகம் வேரூன்றிய இடம் குறிஞ்சி. அடுத்த வினா பாருங்கள், மக்கள் நாகரிகம் முழுமையும் வளமையும் அடைந்த இடம் எது? வேரூன்றிய இடம் குறிஞ்சி, முழுமையும் வளமையும் அடைந்த இடம் மருதம். மக்கள் நாகரிகம் முழுமையும் வளமையும் அடைந்த இடம் மருதம். அடுத்த வினா பாருங்கள், தாவணி என்ற சொல்லின் பொருள் என்ன? தாவணி என்ற சொல்லின் பொருள் சந்தை. தாவணி என்றால் சந்தை. அடுத்த வினா பாருங்கள், 125 ஆண்டுகள் பழமையான 4 தலைமுறைகளாக திகழும் சந்தை எது? 125 ஆண்டுகள் பழமையானதுங்க, 4 தலைமுறையே இருக்குது. அது எந்த சந்தைன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிற போச்சம்பள்ளி சந்தை. கிருஷ்ணகிரியில் இருக்கிற போச்சம்பள்ளி சந்தை. அடுத்த வினா பாருங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள போச்சம்பள்ளி சந்தை எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது? 4 தலைமுறையாக இருக்குது. இது 18 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குங்க.
18 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. 8000 கடைகள் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், சந்தைகளை பொறுத்துக. சந்தைகளை கரெக்டாக பொறுத்துனுங்க. மணப்பாறையில் இருக்கிறது மாட்டுச்சந்தை, ஐயலூரில் இருக்கிறது ஆட்டுச்சந்தை, ஒட்டன் சந்திரம் காய்கறி சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. இங்கேயும் சந்தையை பொறுத்து சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் தோவாளை என்பது பூச்சந்தை, கடலூரில் இருக்கிற காராமணி குப்பம் என்பது கருவாட்டு சந்தை, ஈரோடில் இருக்கிறது ஜவுளி சந்தை, ஐயலூரில் இருக்கிறது ஆட்டு சந்தை. அடுத்த வினா பாருங்கள், பொதியை ஏற்றி வண்டியிலே நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு சிலக்கண்ணு என்ற பாடலை எழுதியவர் யார்? இந்த பாட்டை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. மருதகாசி என்பவர் தான் எழுதியிருக்காரு, மருதகாசி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணத்தில் வல்லினம் மிகும் இடங்களை பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்கள், எந்த வல்லெழுத்தின் முன் வல்லினம் மிகும்? எந்த வல்லெழுத்தின் முன் வல்லினம் மிகும்னு கேட்குறாங்க. அனைத்தும் சரிங்க. கச தப இந்த 4 வல்லெழுத்தின் முன் வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எது? வல்லினம் எங்கெல்லாம் மிகும்னு கேட்குறாங்க. சுட்டு திரிபுல மிகும், வினா திரிபுல மிகும், உவமை தொகையில் மிகும், உருவகத்தில் மிகும். அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்த வினா பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எது? வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. இந்த காலம் என்பது சுட்டு திரிபு, வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு என்பது உருவகம், வல்லினம் மிகும். தாமரை பாதம் என்பது உவமை தொகை, வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி என்பது திசை பெயர், வல்லினம் மிகும். அனைத்தும் சரி என்பது ஆன்சருங்க. அடுத்த வினா பாருங்க, எந்த வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும்? எந்த வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும்? 2ஆம் வேற்றுமை உருபும் 4ஆம் வேற்றுமை விரி, இந்த இரண்டிலையும் வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்க, தீப்பிடித்தது பூப்பந்தல், இவற்றில் வல்லினம் மிக காரணம் என்ன? தீப்பிடித்தது பூப்பந்தல், இந்த ரெண்டுலேயும் வல்லினம் மிக காரணம் என்னங்க? தீ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, பூ என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் என்பதுதான் சரி. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும் என்பதற்கான எடுத்துக்காட்டு என்ன? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இதுக்கான எடுத்துக்காட்டு கூவா குயில், ஓடா குதிரை. இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதில் வல்லினம் மிகும். இங்கே பாருங்கள், வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள், 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் என்பதற்கான சான்று என்ன? 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் என்பதற்கான சான்று புலித்தோல், புலியின் தோல். அடுத்த வினா பாருங்கள், எந்த உரிச்சொல் பின் வல்லினம் மிகும்? எந்த உரிச்சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு கேட்குறாங்க. சால, தவ, தட, குல அனைத்துமே உரிச்சொற்கள் தான். இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள், சால பேசினார், தவச்சிறிது ஆகியவற்றில் வல்லினம் மிக காரணம் என்ன? இப்போ தான் பார்த்தோம். சால பேசினார், தவச்சிறிது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சொல்லுங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆப்ஷன் தவறாக கொடுத்துட்டேன், மாற்றிக்கோங்க. இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா உரிச்சொல். உரிச்சொல் தொடரில் வல்லினம் மிகும் என்பது ஆன்சர். உரிச்சொல் தொடரில் வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள், தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் எந்த எழுத்தின் பின் வல்லினம் மிகும்? தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் எந்த எழுத்தின் பின் வல்லினம் மிகும்? ஆகார எழுத்து வந்தால் வல்லினம் மிகுங்க. தனி குறில் எழுத்து வரணும், அதுக்கு பின்னாடி ஆகார எழுத்து வந்தால் அங்கே வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள், தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் என்பதற்கான சான்று என்ன? சான்று என்னன்னு கேட்குறாங்க. நிலாச்சோறு, கனா கண்டேன். இதில் ஆகார எழுத்து வந்திருக்கு பாருங்கள். நிலா, கனா ஆகார எழுத்து வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ ஆகார எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள், ஆடச் சொன்னார், ஓடி போனார் ஆகியவற்றில் வல்லினம் மிக காரணம் என்ன? ஆடச் சொன்னார், ஓடி போனார் இதில் வல்லினம் மிகுது. மிக காரணம் என்னங்க? அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் சேரும் பொழுது வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள், எந்த குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்தால் வல்லினம் மிகும்? எந்த குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்தால் வல்லினம் மிகும்? வன் தொடர் குற்றியலுகரம்
வன் தொடர் குற்றிலகரம் நிலைமொழியாக இருந்தால் வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள். வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது எது? வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது அந்த பக்கம், இந்த கவிதை, எந்த சட்டை, இங்கெல்லாம் வல்லினம் மிகும். சுடுச்சுவரில் மிகாது. ஏன்னா இது வினைத்தொகை. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. நல்லா கவனிங்க, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அப்போ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எது? வல்லினம் மிகா இடங்களில் தவறானது எழுது பொருள், தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு சரி, எழுதா பாடல் தவறு. இங்கே வல்லினம் மிகுந்து வரும், எழுதா இப்பு வரணும், எழுதா பாடல். ஏன்னா இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வந்தால் அங்கே வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள். எந்த எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும்? எண்ணு பெயர்கள் வந்தால் வல்லினம் மிகும். 8, 10 இந்த 2 எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள். வல்லினம் மிகும் இடம் எது? வல்லினம் எங்கு மிகும்னு கேட்குறாங்க. எழுவாய் சுருக்கல்ல மிகாது, பெயரெச்சத்தில் மிகாது, எதிர்மறை பெயரெச்சத்தில் மிகாது, திசை பெயர்களில் வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள். எந்த சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும்? சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு ஆ, இ, அந்த, இந்த சுட்டெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்த வினா பாருங்கள். வினாச்சொல்லின் பின் வல்லினம் மிகும் என்பதற்கான சான்று என்ன? வினாச்சொற்கள் வந்தால் அங்கே வல்லினம் மிகும். இதுக்கான சான்று எந்த அப்படிங்கிறது வினாச்சொல் இல்லைங்களா? எந்த பணம் என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள். எந்த சொற்களின் பின் வல்லினம் மிகாது? எந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாதுன்னு கேட்குறாங்க. அதற்கு, இதற்கு, எதற்கு வல்லினம் மிகும். இனி, தனி வல்லினம் மிகும். மிக வல்லினம் மிகும். அது, இது இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அடுத்த வினா பாருங்கள். இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் என்பதற்கான எடுத்துக்காட்டு என்ன? இரு பெயரொட்டு தொகை வந்தால் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு மல்லிகை பூ. மல்லிகை பூ என்பது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இதில் வல்லினம் மிகும், மிகுந்து தான் வரும். அடுத்த வினா பாருங்கள். எந்த எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும்? முன்னாடியே பார்த்துட்டோம். 8, 10 இந்த 2 எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்து நான் பார்க்க போகிறது பலவுள் தெரிக, அதாவது மொழித்திறன் பயிற்சியிலேருந்து கேள்வியை பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்கள். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எது? பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். அடுத்த வினா பாருங்கள். பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி எது? பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி முல்லை. இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் என்பதற்கான எடுத்துக்காட்டு என்ன? இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தைத்திங்கள். தைத்திங்கள். அடுத்த வினா பாருங்கள். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை எவை? திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரர்களின் உருவங்கள். குறிப்பாக 24 தீர்த்தங்கர்களுடைய உருவங்களை வச்சுருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். வசிபட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர். இந்த பாடல் அடிகளில் வந்திருக்கிற முதுநீர் என்பது என்ன? முதுநீர் என்பது கடல் நீருங்க. முதுநீர் என்றால் கடல் நீர். அடுத்த வினா பாருங்கள். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள்தாம் பேசல் என்னே என்று இயற்கையை பாடியவர் யார்? வான் தந்த பாடம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டை பாடியவர் பாரதிதாசன். அடுத்து நாம் பார்க்க போகிறது மரபு பிழைகளை நீக்கிலதுக. பாருங்கள். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை. இங்கே என்ன வருங்க? இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர்னு தான் சொல்லணும். கூரை வேய்ந்தனர். அடுத்து வினா பாருங்கள். கையல் பானை டேஸ் கற்றுக்கொண்டால். கையல் பானை வனைய, பானை வனைதல், பானை வனைய கற்றுக்கொண்டால். அடுத்த வினா பாருங்கள். நேற்று தென்றல் காற்று டேஸ். நேற்று தென்றல் காற்று வீசியது, தென்றல் வீசியது. அடுத்த வினா பாருங்கள். தென்னை மட்டையிலிருந்து நார் டேஸ். இங்கே என்ன வருங்க? தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார்னு வரணும். நார் உரித்தார். அடுத்த வினா பாருங்கள். அணில் பழம் டேஸ். அணில் பழம்
தின்றது என்பதுதான் சரி. கொட்டைனா கொறித்ததுன்னு வரும். சரிங்களா? இதுவும் வரும். தின்றது என்பதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். ஆரவாரித்தல், மயிலின் குரல், அழுகை ஆகிய பொருளை தரும் சொல் எது? ஆரவாரம் பண்ணுறது, மயிலுடைய குரல், அழுகை ஆகியவற்றை குறிக்கும் சொல் ஏங்கல். ஏங்கல் அப்படின்னா ஆரவரித்தல், மயிலின் குரல், அழுகைங்கிற அர்த்தம் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். கேடயம், மரச்சட்டம், பின்னிய ஓலைக்கீற்று, ஒரு முரசு ஆகிய பொருளை தரும் சொல் எது? கேடயம், மரச்சட்டம், பின்னிய ஓலைக்கீற்று, ஒரு முரசு ஆகியவற்றை குறிக்கும் சொல் கிடுகு. கிடுகுன்னா கேடயத்தையும் குறிக்கும், மரச்சட்டத்தையும் குறிக்கும், பின்னிய ஓலைக்கீற்றையும் குறிக்கும், ஒரு முரசையும் குறிக்கும். அடுத்த வினா பாருங்கள். கயிறு, பூமாலை, ஒழுங்கு, ஒளி, புகழ், சங்கிலி ஆகிய பொருளை தரும் சொல் எது? கயிறு, பூமாலை, ஒழுங்கு, ஒளி, புகழ், சங்கிலி ஆகியவற்றை குறிக்கும் சொல் தாமம். தாமம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். தாமம்னா மாலைன்னு அர்த்தம். இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குது பாருங்கள். கயிறுங்கிற அர்த்தம் இருக்குது, பூமாலைங்கிற அர்த்தம் இருக்குது, ஒழுங்கு, ஒளி, புகழ், சங்கிலிங்கிற அர்த்தம் எல்லாம் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். இயல்பு, குணம், பகுதி, தகுதி, சிறப்பு, நல்வினை பயன் ஆகிய பொருளை தரும் சொல் எது? இயல்பு, குணம், பகுதி, தகுதி, சிறப்பு, நல்வினை பயன் ஆகிய பொருளை தரும் சொல் பான்மை. அடுத்த வினா பாருங்கள். சிதறு, குறியீடு வரி, புள்ளி, செல்வம், அறுபடு ஆகிய பொருளை தரும் சொல் எது? சிதறு, குறியீடு வரி, புள்ளி, செல்வம், அறுபடு ஆகிய பொருளை தரும் சொல் பொறி. அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கேவ் டெம்பிள்னா குடைவரை கோவில், ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம், ஸ்கல்ப்சர்னா சிற்பம், ஸ்டேச்சுனா சிலை, எம்போசிங்னா புடைப்பு. அடுத்த வினா பாருங்கள். நட்பு காலம் என்ற நூலை எழுதியவர் யார்? நட்பு காலம் என்ற நூலை எழுதியவர் யார்? அறிவுமதி. கவிஞர் அறிவுமதி தான் நட்பு காலம் என்ற நூலை எழுதியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். கையா உலகே ஒரு உயிர் என்ற அறிவியல் நூலை எழுதியவர் யார்? கையா உலகே ஒரு உயிர் என்ற அறிவியல் நூலை எழுதியவர் ஜேம்ஸ் லவ்லாக். தமிழில் சா ரமேஷ் அப்படிங்கிறவங்க மாற்றி எழுதியிருப்பாங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது திருக்குறள். கேள்வியை பாருங்கள். திருவள்ளுவர் கூறும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் யாவை? திருவள்ளுவர் கூறும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் 5ங்க. 5 என்னது? அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. அடுத்த வினா பாருங்கள். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் இந்த குறளில் வந்துள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க. இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்ன? ஏகதேச உருவகணி வந்திருக்கு. ஏகதேச உருவக அணி. அடுத்த வினா பாருங்கள். உழுவார் உலகத்தார் ஆணி அக்தற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து இந்த குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்குறாங்க. உழுவார் உலகத்தார் ஆணி அக்தற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து இந்த குறளில் வந்திருக்கிற அணியும் ஏகதேச உருவகணி தான் வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் இந்த குறளில் வந்திருக்கிற அணி என்ன? ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் இந்த குறளில் வந்திருக்கிற அணியும் ஏகதேச உருவகணி தான் வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். இரு பொருட்களில் ஒரு பொருளை உருவகம் செய்து அதற்கு இணையான மற்றொரு பொருளை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவதற்கு பெயர் என்ன? 2 பொருள் இருக்குதுங்க. அதில் ஒரு பொருளை உருவகம் பண்ணுறாங்க, இன்னொரு பொருளை உருவகம் பண்ணலை. இப்படி பண்ணனா அதை ஏகதேச உருவகணின்னு சொல்லுவாங்க. ஏகதேச உருவகணி. 160வது கேள்வி, கடைசி கேள்விங்க. திருவள்ளுவர் கூற்றின்படி உலகத்திற்கு அச்சாணி போன்றவர் யார்? திருவள்ளுவர் கூற்றின்படி உலகத்திற்கு அச்சாணி போன்றவர் உழவருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 160 லைன் பை லைன் கொஷின் பார்த்துருக்கோம். இதே வீடியோவை இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், உங்கள் மனசில் பதிஞ்சிரும். எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் மற்ற வகுப்புகளுக்கும் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள்.